ஸ்டாலின் அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் வந்தார், எப்படி இந்த இடத்துக்கு வர முடிந்தது, உழைத்தால் வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எண்ணியது எண்ணியாங்கு எய்வர் எண்ணியர் திணியராக என்ற குரலை சொல்லி எதை நினைத்து எந்த லட்சியத்தை நோக்கி நாம் நடக்கிறோமோ அதை உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்து நாணயத்தோடு நடந்து வாழ்க்கையுடைய லட்சியத்தை நிறைவேற்றுகிற அந்த தன்மை நம்முடைய ஸ்டாலின் அவர்களிடத்திலே இருந்தது, இருக்கிறது. அதுக்கு சாட்சி தான் இந்த விழாக்கள். ஸ்டாலினுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? கலைஞர் அவர்கள் மெரினா கடற்கரையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மாபெரும் கூட்டம். அவரிடத்தில் ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். வாங்கி பார்த்துவிட்டு கலைஞர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று 10,000 மக்கள் மத்தியிலே சிறந்த செய்தியை கலைஞர் அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டார். எப்போதுமே கலைஞர் பெருமைப்பட்டதோடு இருக்க மாட்டார், ஒரு நல்ல காரியத்தையும் செய்வார். அந்த என் மகனுக்கு இந்த மக்கள் முன்னாலே பெயர் வைக்கிறேன், அவருடைய பெயர் ஸ்டாலின் என்று கலைஞர் அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்திலே பெயர் வைத்தார். பெயர் வைத்ததனுடைய ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, எவ்வளவு துன்பங்கள் வருகிறது, அதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு 3 வயது வந்துவிட்டது. அவரை கொண்டு போய் பள்ளியிலே சேர்க்கிறார். அந்த பள்ளியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்டாலின் என்று பெயர் இருந்தால் நாங்கள் பள்ளிக்கூடத்திலே சேர்க்க மாட்டோம், ஸ்டாலின் பெயரை மாற்றுங்கள், பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறோம் என்று சொல்லுகிறார். கலைஞர் சொன்னார், என் பையன் பெயர் ஸ்டாலின், ஸ்டாலின் பெயரை மாற்ற மாட்டேன், பள்ளிக்கூடத்தை மாற்றுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தை மாற்றியவர் கலைஞர். மட்டும் கோமாரத்தில் கலைஞர் வீட்டில் அந்த ஸ்டாலின் வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? பதவிகளோடு வளர்ந்தார், பெரியார் கொள்கைகளோடு வளர்ந்தார், பகுத்தறிவோடு வளர்ந்தார். நமக்கு திராவிட கழகத்தின் திராவிட இயக்கத்துக்கு பாசறை நம்முடைய கோபாலபுரம் கலைஞருடைய வீடு தான். ஆகவே நம்முடைய ஸ்டாலினுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று சொன்னால், அவர் கலைஞர் வீட்டில் வாழ்ந்து அந்த சூழலையே வாழ்ந்ததனாலே நம்முடைய ஸ்டாலின் திராவிட குடும்பத்திலே ஒருவராக வளரும் போதே கலைஞரோடு வளர்ந்த பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த அஸ்திவாரம். கலைஞர் பார்த்துக்கிட்டே இருக்கார், இந்த பிள்ளை எப்படி வரும். வர வர படிக்கிறதை விட நாடகத்தில் நடிக்கிறது, கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, விழாக்களுக்கு போய் பேசுறது, இப்படி வாழ்ந்து தலைவர்களோடும் நல்ல பெரியவர்களோடும் வாழ்ந்து தன்னை முழுமையாக ஒரு திராவிட இயக்கத்துடைய தொண்டனில் இருந்து தலைவராக அளவுக்கு வளர்ச்சி பெற்றார். இதை பார்த்து கொண்டிருந்த கலைஞர், அவர் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவார் என்று மனதார வாழ்த்திக் கொண்டே இருந்தார். அதனால் வாழ்த்தி கொண்டே சும்மா இருப்பாரு. இந்த கலைஞர் எதை எடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு முத்தாரம் வைக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் விடுவார். ஆகவே எல்லாம் உலகமெல்லாம் வாழ்த்தி பெரிய பெரியவர்களெல்லாம் உருவாக்கிய கலைஞர் தன் மகனை விட்டு விடுவாரா? ஆகவே தன் மகனை எப்படி ஆரம்ப எல்கேஜி யூகேஜி வைக்கிறார்களோ அது மாதிரி கழகத்துக்கு ஒரு சிறந்த தொண்டனாக மாவட்ட செயலாளர் எத்தனையோ செயலாளர்கள் இருக்காங்க. இந்த நம்ம செயற்பட்டு அழைப்பு பார்த்தால திராவிட இயக்கத்தில் எவ்வளவு நிர்வாகிகள், எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு செயலாளர்கள், அவ்வளவு இருக்கு. ஆக எந்த அளவுக்கு கழகம் நிர்வகிக்கப்படுகிறது, எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்த தொண்டர்கள் எல்லாம் சாட்சி, செயலாளர்கள் எல்லாம் சாட்சி. ஆகவே தன்னுடைய மகனை உடனே தூக்கிட்டு போய் தலைவராக்கலை, செயலாளரா மாவட்ட செயலாளரா
ஒவ்வொரு பகுதி செயலாளராக இப்படியெல்லாம் படிப்படியாக வளர்த்து சென்னை மாகாணத்தினுடைய மேயராக ஆக்கி, அதன் பிறகு துணை முதல்வராக்கி, அதன் பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள். கலைஞருடைய பையன் அப்படிங்கிறதுக்காக தூக்கி கொண்டு போயிருக்காங்க. ஆக ஒன்னொன்னையும் சொல்லிக் கொடுத்து எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி அரசியல், அந்த கட்சியில எப்படி நடக்கிறாங்க, இந்த கட்சியில எப்படி நடக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி தந்தையே குருவானான். கலைஞர் அவருடைய தந்தை, அந்த கலைஞர் அவர்களே ஸ்டாலினுக்கு குருவானார் என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி இருந்த ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்து இயக்கத்துக்காக நாடகங்களை நடத்தி பிரச்சாரம் செய்து தமிழகம் எங்கும் போய் பிரச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாக வந்தார். அந்த சமயத்தில் வளர்ந்து வயதுக்கு வந்த பிறகு இளைஞரணி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார். அது எங்கே ஏற்படுத்தினாலே கலைஞர் வீட்டிலேயே இளைஞரணி ஆரம்பிச்சு அந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலமாக பக்கபலமாக வருகிற அளவுக்கு ஸ்டாலின் இளைஞர் அணையை சிறப்பாக இளைஞர்களை வைத்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்து தந்தைக்கு இந்தந்த அளவில் உதவி செய்ய முடியும் அந்தந்த அளவில் உதவி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு பக்கபலமாக இருந்தவர் கலைஞரின் மகன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஆகவே அந்த இடம் வந்த பிறகு இந்த மிசான்னு ஒரு இது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் கைது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கைது செய்து கலைஞருடைய வீட்டுக்கு காவல்துறை வந்தது. உடனே கலைஞர் கேட்டார், என்னை கைது செய்ய போகிறீர்களா என்று. ஐயா, உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கலைஞர் அவன் பக்கத்தில் பிரச்சாரத்துக்காக வெளியே போயிருக்கான், நாளைக்கு காலையில் வந்துடுவான், காலையில் வந்தவுடனே நானே உங்களுக்கு தொலைபேசியில் உங்களுக்கு சொல்கிறேன், நீ நாளைக்கு காலையில் வந்து அவனை கூப்பிட்டு போகலாம் என்று பெற்ற தந்தையே போலீஸில் பிடித்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். அதுதான் ஸ்டாலின் அவருக்கு கிடைத்த பெருமை. மறுநாள் காலையில் ஸ்டாலின் வருகிறார். ஸ்டாலின் இந்த விஷயத்தை சொல்றார் கலைஞர். ஆகவே இப்போ போலீஸ் வரப்போகுது, நானே ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன், ஆகவே ஜெயிலுக்கு போவதற்கு தயாராக கல்யாணம் ஆகி 5 மாதம் தான் ஆகியிருக்கு, அதுக்குள்ளே ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை, அந்த சூழல். ஆகவே கலைஞரே காவல்துறைக்கு ஃபோன் செய்தார். காவல் அதிகாரிகள்லாம் வருகிறார்கள். வந்த உடனே என் பையன் வந்துட்டான், கூட்டு போங்க என்று தந்தையை போர்க்களத்துக்கு எழுப்புவதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தார் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். எப்படியெல்லாம் வந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் சிறைக்கு போனோம் அப்படிங்கிறத உங்கள் மனசில் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு தியாகங்கள் செய்த பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாலினை கூட்டி கொண்டு போனார்கள். அந்த சிறையில் என்ன நடந்தது என்பது ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடித்தாங்க, எப்படியெல்லாம் பூஸ்டால மிதிச்சாங்க, அப்படியெல்லாம் நம்முடைய சரித்திரம் சொல்லுகிறோம். ஸ்டாலினை மட்டும் அங்கே சிட்டி பாபுங்கிற தொண்டர் இல்லாமல் இருந்தால் ஸ்டாலின் அன்னைக்கு அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஆகவே ஆரம்பமே அவருடைய வாழ்க்கை அடைவாங்குவதும் சிறைக்கு போவதும் இப்படி தொண்டு செய்வதுமாக ஸ்டாலின் வாழ்க்கை ஆரம்பித்தது. அதன் பிறகு அவர் மேயராகவும் இணைய முதல்வராகவும் வாழ்ந்தபோது அதில் பல கஷ்டங்கள். நீங்கள் மேயருக்கு சார்பாக நீங்கள் பிரியமாங்கி வந்திருக்காங்க. அப்படி மேயராக இருக்கிற ஸ்டாலினுக்கு
துணை முதல்வராகவும் இருக்கக்கூடாது, மேயராகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு ஒரு பதவியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பதவியை ஒதுக்கி விட்டுட்டாங்க. ஆகவே அந்த கிடைத்த பதவியையும் பறித்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. அதையும் பொறுத்து கொண்டார். பொறுத்து கொண்டு தன்னால் முடிந்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை அதை நோக்கி அவர் வாழ்ந்தார். அதன் மூலமாகத்தான் பல தேர்தல்களில் நாம் வெற்றி பெற்றோம். பல தேர்தல்களிலே இளைஞர்கள் நம்மிடத்திலே வந்து சேர்ந்தார். அந்த இளைஞர்கள் வந்து சேர்ந்ததுதான் நமக்கு அன்பகத்தை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வாங்கி இளைஞர்களெல்லாம் அங்கே வந்து திமுகவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், இளைஞரணி திமுகவுடைய சகோதர அணி என்று சொல்லி அந்த அன்பகத்தை யாருக்கு கொடுக்கறது? நம்ம இயக்கத்தில் பல பிரிவுகள் இருக்குது. எந்த பிரிவு கொடுப்பது? நம்முடைய பேராசிரியர்கள் இருக்கிறாரே, அவர் கல்லூரியிலே மட்டும் பேராசிரியர் இல்லை, நம்முடைய கழகத்துக்கே பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அவங்க ஸ்டாலினை கூப்பிட்டு எல்லாரும் போட்டி போட்டு அந்த அன்பகத்தை கேட்குறாங்க. நான் ஒரு முறையை வச்சிருக்கேன், 10 லட்சம் ரூபா யார் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்பகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கழகம் முடிவு எடுக்குது. நீ 10 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ண கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நிச்சயமா முடியும், நிச்சயமா கலெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கலெக்ஷன் ஆரம்பிச்சாங்க. அவர் பிரதமர் இருப்பார ஒரு மாநில மகாநாடு, திமுக மாநில மகாநாடு. அப்போ கட்சியில் பணம் இல்லை, கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணா அவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கலைஞரை பார்த்து நீ 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார். கலைஞர்கள் நிச்சயமா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 11 லட்சம் ரூபாய் இந்த மாநில மாநாட்டிலே கலைஞர்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தார். கலைஞர் உறுப்பினராக எம்எல்ஏக்கு இருக்கிற போது அண்ணா எல்லாருடைய பேரையும் படிச்சுட்டார், யார் யார் எந்த தொகுதின்னு. அப்போ கலைஞர் இருக்கிற தொகுதி வந்த போது கலைஞர் சொன்னார் 11 லட்சம் ரூபா அந்த தொகுதியில் விற்கிறார்கள். ஆகவே அண்ணா வந்து அவருக்கு பட்டப்பேரை தூக்கப்படுகிற அளவுக்கு கலைஞர் பணி செஞ்சார்கள். ஆகவே தந்தை 11 லட்சம் கொடுத்த போது மகன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அன்பகத்தை நம்முடைய பேராசிரியத்திலே வாங்கி கொண்டார் என்பதை உங்களிடத்தை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் மூலமாகத்தான் கட்சிகளை வந்து அன்பகத்தில் இளைஞரை வச்சு படிப்படியாக வளர்த்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த இளைஞரணி பக்கபலமாக இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்பதை சொல்லி அந்த இளைஞர்களை எல்லாம் குணமாக பாராட்டணும். அவரிடத்துல இருந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணி, அது வெறும் மகனுக்காக அல்ல, ஸ்டாலினிடம் இருந்த திறமைக்காக கலைஞர் அவர்கள் இந்த பதவியை கொடுத்தார். இதனால் விழிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த காரியத்தை இவன் முடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். கலைஞர் அதைத்தான் செய்தார். ஸ்டாலினை படிப்படியாக வளர்த்து இவன் இந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்புகளை நம்முடைய ஸ்டாலின் அவர்களிடத்தில் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் முன்னாலே கழகத்துக்கு வந்து நாடகங்கள் நடித்த போது முதல் நடித்த நாடகத்துக்கு பேர் ஒரே ரத்தம். அந்த நாடகமே இந்த ஜாதி தாழ்வு இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அந்த நாடகத்தில் நந்தகுமார் கேரக்டர், அந்த நந்தகுமாரிடத்தில் கதாநாயகனாகவும் ஸ்டாலின் அவருக்கு நடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல தொலைக்காட்சியில பல சினிமாக்களில் நடித்து கலைத்துறைக்கும் அவர்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரையுலகத்தில் சினிமா மூலமாக எங்களுக்கு பல உதவிகளையும்
பல விருதுகளையும் கொடுத்து கூத்தாடிகளுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? இந்த சினிமாக்காரனுக்கெல்லாம் கூத்தாடின்னு பேர். திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற வரையில், அண்ணா வருகிற வரையில், கலைஞர் வருகிற வரையில் நாடகங்களிலே பங்கு பெற்ற எங்களுக்கெல்லாம் கூத்தாடிகள் என்று பெயர். அண்ணாவும் கலைஞரும் வந்த பிறகுதான் நாங்கள் எல்லாம் கலைஞர்கள் என்று போற்றப்பட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்தது. கழகத்துக்காக நாங்கள் பாடுபட்டோம், எங்களுடைய வளர்ச்சிக்காக கலைஞர்கள் பாடுபட்டு விட்டாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் துறைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இருவரும் ஒருவருக்கொரு உதவி கொண்டு கொள்கைகளை வளர்த்தோம், சுயமரியாதை பரப்பினோம். அப்படி பரப்புவதற்கு கலை உலகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணையாக இருந்தது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தாலே கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை எனக்கு துணையாளர் நாசர் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல கைதிட்டாங்க, அவர்தான் தலைவர். ஆகவே அப்படிப்பட்ட நாசர் அவர்களையும் நானும் சென்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலை உலகத்துக்கும் விருதுகளையும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்த தலைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும், நம்முடைய ஸ்டாலினுடைய 72வது வயதில் எங்கள் சார்பில் அவரை வாழ்க வாழ்க, தொடர்ந்து உங்கள் பேரை நடக்க என்று நான் வாழ்க்கிறேன். எனக்கு ஒரு உத்தரவு போட்டுக்காரு சேகர் சார், 15 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது சார். 100 வருஷம் ஒரு இயக்கத்தை நடத்தி இன்று பல முறை நம்ம ஆட்சியில் இருந்து இன்னைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டு என்னென்ன மக்களுக்கு செய்யலாம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பாராட்டிட்டு இருக்கிறோம், போட்டிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இயக்கம் தான். இப்போ இந்த டேர்ம்னு சொல்லுவாங்க, இந்த டேர்மில் நம்முடைய ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சி இந்த 5 வருஷ காலத்துக்குள்ள என்னென்ன செஞ்சிருக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பணிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு தெரியுமா சார்? பெண்களுக்கு பஸ்ஸில் போனால் பணம் இல்லை, பாஸில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள். பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையிலும் பணமாக உதவி தேவை கொடுப்பதற்கு முடிவாகி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கைதுக்கு பத்திரம் சார், என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்யறோம், என்னென்ன செய்ய முடியும், இது ஆரம்பம். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்முடைய ஸ்டாலினுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே இவ்வளவு செஞ்சிருக்காரு. அடுத்து பெண்கள் சொத்து வாங்கினா அவங்களுக்கு பத்திரத்தில் 1% தான் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு 1% தான். யாருக்கு? பெண்கள் சொத்து வாங்கினா அவங்களுக்கு வரி கட்ட வந்து 1% என்று சட்டம் இயக்கி இருக்கிறார். கைத்தட்டு பத்தல, நான் இந்த கைதட்டையே போயிட்டு பழக்கப்பட்டவங்க. எங்களுக்கு பழக்கம் ஆசிரியர்கள் வந்தா கைதட்டு கேட்கணும், விசில் கேட்கணும், கத்தணும், அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பேசுறதுக்கே ஒரு மூடு வரும். நம்ம ஸ்டாலின் இவ்வளவு செஞ்சிருக்காரு. முதல் தடவையிலேயே இவ்வளவு சாதனை. இன்னொரு பெரிய சாதனை சொல்லட்டுமா? மாணவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள், இந்த மழலைகள், அவங்களுக்கு காலை உணவு தமிழகம் என்றும் கொடுக்கப்படுகிறது. பசியோட வர்றான், அவங்க வீட்டில் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது. அந்த பிள்ளை பசியோட உட்காந்துருக்குமா? பசியோட படிக்குமா? படிக்க முடியுமா? இன்னைக்கு பள்ளிக்கு வருகிற அத்தனை பள்ளிகளுக்கும் காலை உணவு வழங்கப்படுகிறது. நம்முடைய பேரினவர்கள் வழங்குகிறார்கள். ஆகவே இது மாதிரி விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்காரு. எல்லாம் சொன்னால் இவர் சேகர் சாரனை பிடிச்சி கருத்து பிடிச்சிடுவார். ஆக இவ்வளவு விஷயங்களையும் முதல் தடவையிலேயே சாதனையாக செய்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்
முதலமைச்சராக இருந்து பல காரியங்களையும் செய்ய வேண்டும். இப்போ மொழிக் கொள்கையில நாங்கள் 2 மொழி தான் அமைப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காது. நம்மளுக்கு எம்பி சீட் குறைஞ்சி போடும்போது இருக்கு. அது குறையாம இருக்கிறதுக்காக ஸ்டாலின் டெல்லிக்கு போல மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற முதலமைச்சர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து அவங்களுடைய தலைமையில என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று விவாதிக்கிற அளவுக்கு தன்னை இந்தியாவுடைய ஸ்டேட்மென்னால ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இவ்வளவு காரியம் நடந்திருக்க. ஆக நான் அவரை வாழ்த்துகிற போது பெரியாரை போல, அண்ணாவை போல, கலைஞரை போல மூவருமாக சேர்ந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, அந்த மூவருடைய புகழும் மூவருடைய பெயரும் மூவரும் செய்திருக்கிற சாதனைகளும் உங்களிடத்தில் வர வேண்டும். அதற்கான பலம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வெறும் ஸ்டாலின் உள்ள பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கலந்த ஸ்டாலின். இடத்துல நான் 2 கரம் கூட்டி மக்களுடைய சார்பில், பெரியாருடைய சார்பில், அண்ணாவின் சார்பில், கலைஞர் சார்பில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள். அவருடைய கனவுகள் 100 வருடமாக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தில் இந்த காரியங்களை எல்லாம் செய்து இருண்டு போயிருக்கிற பகுதியை ஒளிமயமாக ஒரே சூரியன் உதிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். இவ்வளவு விஷயம் சொல்லுங்க. இத்தனை விஷயம் இப்பவே பண்ணியாச்சு. இந்த பண்ணின விஷயத்தை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து சாதனை விடையும் பண்ணியிருக்காரப்பா. இன்னும் தொடர்ந்து அந்த சாதனைகள் தொடர வேண்டுமானால் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் 26லேயும் முதலமைச்சராக வர வேண்டும். 26லேயும் முதலமைச்சராக வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்பது என்று சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க, உங்கள் தொண்டுகளும் செய்திகளும் தொடர வாழ்த்துகிறோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.